மக்களே வெல்கம் டு துபாய் நண்பன். இன்றைக்கி 2 விஷயம் இருக்குது மக்களே. ஒன்று வேக்கன்சி அப்டேட் ஒன்று இருக்குது, இன்னொரு விஷயம் பேச இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேக்கன்சி அப்டேட் ஒன்று. நீங்கள் வெஹிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா, உங்களுக்கு அப்படின்ற வாகனம் சேல் பண்ண ஏழுமா இருந்தாக்கா, உங்களுக்கு அதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்தால் 1 year சரி மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்ற வெஹிக்கல் டீல் ஒன்று க்ளோஸ் பண்ண ஏழுன்ற அளவுக்கு ஒருத்தர் கஸ்டமர் ஒன்று வெஹிக்கல் ஒன்று வாங்க வந்தாருனாக்கா இப்படி சரி அந்த டீலை க்ளோஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கும் இந்த கம்பெனியில் ஜாயின்ட் ஆகலாம். இப்போ இவங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஹையர் பண்ணுறாங்க. இது ஷார்ஜாவில் இருக்க கம்பெனியான மக்களே. நாட்டில் இருந்து உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு துபாயில் உள்ளவங்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கீழே கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கும் ஜாயின்ட் ஆகலாம். மற்ற விஷயம் என்னன்னு சொன்னாங்க மக்களே, ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குற மக்கள், இலங்கையிலேருந்து பார்க்குற மக்கள் மிச்சம் பேர் வந்து நீங்கள் இலங்கை தானே, நீங்கள் ஸ்ரீலங்கா தானே, நீங்கள் எதுக்கு இந்தியா அரசியல் பேசுகிறீங்க, இந்தியாவை பற்றி பேசுகிறீங்க, சினிமா பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலையா அப்படின்றாங்க. நான் இருக்கிறது துபாயில் இருக்க போக்குள்ள மக்களே. இங்கே என்னாண்டாக்கா இலங்கையை விட ஏண்ட வீடியோஸ் வந்து இந்தியாவில் சரியான மாதிரி ரீச் ஆகுது, மலேசியாவில் ரீச் ஆகுது, யூகேயில் ரீச் ஆகுது, வெளிநாட்டுகளில் ரீச் ஆக போக்குள்ள துபாயில் ரீச் ஆகுது. துபாயில் வந்து மெயினாக தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படி இருக்க போக்குள்ள நான் அவங்க எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி தான் நான் வீடியோ போடணும். அப்படி இல்லை இலங்கை மக்களுக்கு மட்டும் போடணும், ரீச் ஆகணுன்னாக்கா நான் சிங்களத்தில் தான் வீடியோ செய்யணும். நான் வந்து தமிழ் ஆடியன்ஸை கவர் பண்ணி தான் நான் வீடியோ செஞ்சிட்ருக்கேன். அதை சுற்றி மக்கள் எல்லாம் இலங்கை மக்களும் என்னை புரிஞ்சு கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் பிள்ளையாக நினைக்க வேணாம், இவன் ஏன் இந்தியா அரசியல் பேசிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு இது தேவையில்லாத வேலை தானே அப்படின்றது அதை அந்த கிளியர் பண்ணணும்னு என்ன நான் பார்க்குறேன். நிறைய கமெண்ட்ஸ் வருது, உங்களோட வேலையை நீங்கள் செய்யலே, நீங்கள் ஏன் இந்தியா பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. இனி தோங்கி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 month ஆகுது. 2 monthலேயே எனக்கு 40,000+ எனக்கு லைக்ஸ் வந்திருக்கு ஃபேஸ்புக்கில்னு சொன்னாங்க, ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ விரும்பி பார்க்குற சுட்டி தான். அப்போ அவங்க எல்லாத்துக்கும் அவங்க சந்தோஷப்படுற மாதிரி நான் வீடியோ கொடுத்தா தான் அவங்க கட்டாயம் பார்ப்பாங்க என் சேனலில். இல்லாட்டி அப்படியே தள்ளிட்டு நான் இலங்கையை பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க எல்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லோரும் புரிஞ்சு கொள்வாங்க, யாருடையும் மனசு நோடிக்க நான் இது பேசலை. அப்படி இலங்கையில் உள்ளவங்க யாரும் தப்பாக நினச்சிக்குள்ளே மாணவி இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் எல்லா மக்களையும் எல்லாத்தையும் அணுகி போகணுன்னு சொல்கிற தான் நான் எல்லா மக்களுக்கும் வேண்டிய மாதிரி நான் வீடியோ செய்கிறது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே.